வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் கதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு நேரம் 3:13. இது ஒரு தொடர்கதை ஆகையால் முதல் 3 பாகங்களை கேட்டு பின் பாகம் 4 கேளுங்கள். பாகம் 4, சுழல் முடிவதில்லை. நிழல் போல் நடந்தவன். திடீர் இருள். அந்த இரவின் இருளையும் நிசப்தத்தையும் கிழித்து கொண்டு வீசும் காற்று அனைவரின் தூக்கத்தையும் விழிக்கச் செய்யும். ஊரில் எழுந்த சத்தம்தான் அந்த பழைய கடிகாரத்தின் ஓசை. மறைந்த அந்த நேரத்திற்கு பிறகு சக்தி, ரேவதி, அருண் மூவரும் மீண்டும் அந்த கிராமத்தில் ஒரு வீட்டின் முன் வந்து விழுந்திருந்தார்கள். 3 பேருக்கும் 1 மாதமாய் உண்ணாமல் உறங்காமல் இருப்பது போல் உடல் சோர்வாக இருந்தது. மனம் பித்து பிடித்தது போல் குழப்பமாக இருந்தது. ஆனால் அந்த சுழல் மீண்டும் தொடங்க போகிறது என்று யாரும் அறிந்திருக்கவில்லை. சக்தியின் வீட்டில் நேரம் காலையிலிருந்து பிற்பகல் வரை. சூரிய ஒளி சற்றே ஊடுருவும் காலை நேரம். சக்தி வாசலில் நின்று ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். அருண், சக்தி சார், அந்த ஊர்லயும் இந்த ஊர்லயும் நடந்ததும் நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நிஜமான்னு எனக்கு புரியவே இல்லை. நான் ரேவாவை பார்த்தேன். ஆனா அவளுக்கு நான் நிழல் போல் தெரிஞ்சிருக்கேன். சொல்ல போனா அவளுக்கு என்னைய அடையாளம் தெரியல. அந்த உணர்வு எவ்வளவு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? ஏன் இப்படி ஒரு குழப்பம்? ரேவதி அருணின் கையை பற்றி, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க திரும்பி வந்ததே பெரிய விஷயங்க. உங்களை காணாம அந்த 1 வாரம் நான் எப்படி தவிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். உங்களை பாப்பேனா இல்லையா, இதுக்கு மேல குடும்பத்தை எப்படி நடத்துறது, குழந்தையோட எதிர்காலம் எல்லாம் நினைச்சு ஒவ்வொரு நாளும் எனக்கு நரகமா இருந்துச்சு அந்த 1 வாரம். ஆனா அந்த நேரம் மீண்டும் வரப்போகுதுன்னு எனக்கு மனசுல தோணிக்கிட்டே இருக்குங்க. அதுதான் எனக்கு நீங்க கிடைச்சும் அந்த நினைப்பு தான் எனக்கு மனசு நிம்மதியே இல்லாம ஒரு மாதிரி இருக்குங்க. இப்பொழுது நேரம் 3:12 மணி. மாலையில் காட்டிக்கொண்டு நின்றது அந்த கடிகாரத்தின் முள். ஒரு சிலந்தி பூச்சி அந்த பழைய பாழடைந்த நிலையில் இருந்த கடிகாரத்தின் மீது ஏறுகிறது. அந்த கடிகாரம் மீண்டும் உயிர் பெற்றது போல் சுழல துவங்குகிறது. 3:12 இருந்து நொடியின் முள் வேகமாக சுழன்று 3:13 என நேரத்தை மாற்றி காட்டியது. அதே சுழற்சி. ஆனால் இம்முறை சுழற்சியில் மாட்டப்போவது புதிய ஒரு நபர். சக்தியின் வீட்டிற்கு வெளியே அழகு பாட்டி திடீரென வந்திருக்கிறாள். அவள் முகத்தில் ஒரு மர்ம சிரிப்பு வழக்கம் போல் நிலவி இருந்தது. சக்தி, நீயும் அந்த சுழற்சியில தான் இருக்கன்னு நீ உணர்ந்துட்டியா? இப்போதான் உண்மை கொஞ்சம் கொஞ்சமா உன் கண் முன்னாடி தோன்ற போகுது. உனக்கான சுழற்சி தொடங்கி விட்டது. இந்த ஊருக்கு, இந்த நேரத்துக்கு உன்னை நன்றாக தெரியும். சக்தி திகைத்து நிற்கிறான். ஆழ்ந்த பார்வை அவன் இமைக்காமல் அழகு பாட்டி என்ன சொல்ல வருகிறாள் என்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான். இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிடலாம் பார்த்தா இங்க இருக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரமும் நிழல்களின் சுழல்களில் மாட்டிக்கொள்ள போகிறார்கள் என்று எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பாட்டியும் இப்ப வந்து புரிஞ்சும் புரியாமலையும் ஏதோ உளறிட்டு போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இதை சொல்லிய அழகு பாட்டி
வந்த வழியிலே வேகமாக மீண்டும் நடந்து சென்று விட்டாள். இந்த பாட்டிக்கு என்னதான் பிரச்சனை? இந்த ஊர்ல இருக்க மர்மம் முழுசும் இந்த கிழவி ஒருத்தி தான் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கா. ஆனா கேட்டா புரிஞ்சும் புரியாத மாதிரி இன்னும் குழப்பிதான் விடுறா. முதல்ல அனுப்பி விட்டாலே போதும் சோனிய கிழவி என்று வெறுப்பாக சலித்து கொண்டு வீட்டினுள் சென்றான். பாகம் 2 சக்தி அவன் வீட்டில் இருந்த பழைய கடிகாரத்தில் நேரத்தை ஓட விட்டு ஏதேனும் மர்மம் நிகழ்கிறதா என்று பார்த்தான் அல்லவா? இன்று இரவு சக்தியின் அறையில் இன்னும் அந்த பழைய வெண்கல கடிகாரம் அவன் படுக்கைக்கு அருகில் இருந்த மேஜையில் இருந்தது. சுவரில் நிழல்கள் ஆடத் துவங்கின. சக்தி தூங்கி இருக்கவில்லை. நான் வெளிய பார்த்தது, ஆனா எனக்கு எப்படி நானே என் கனவுல வரேன்? இங்க இருக்கிறது நானா இல்ல கனவுல வந்தது நானா? அப்போ இதெல்லாம் கனவா? அந்த அழகு பாட்டி வரவே இல்லையா? ஐயோ, அந்த கிழவியெல்லாம் என் கனவுல வந்திருக்கா. எல்லாம் என் நேரம் என்று தெரிந்தோ தெரியாமலோ நேரம்தான் நிகழும் அனைத்து மர்மங்களுக்கும் காரண புள்ளியாக அமைந்திருக்கிறது என்று உணர்ந்திருந்தான் சக்தி. இந்த ஊரின் நேரமும் அந்த ஊரில் இருக்கும் நேரமும் சுழலும் இன்றும் முடிவை காணவில்லை. அடுத்த அதிகாலை வரப்போகும் 3:13 மணிக்கு அந்த வெண்கல கடிகாரம் ஓடி நின்ற 3:13 மணிக்கு சக்தி அதே போல் நிகழ்ந்த சுழலில் மாட்டி இப்பொழுது கண்விழிக்கையில் அவன் கனவில் கண்ட அந்த வறண்ட பூமியான வந்த ஊருக்கு சென்றிருந்தான். மயான அமைதியுடன் தெருக்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. பேருக்கு கூட பசுமை சூழ்ந்திருக்கவில்லை. என்ன இது? அந்த கிழவி கனவுல வந்து சொல்லிட்டு போன மாதிரி இப்ப நான் இந்த சுழல்ல மாட்டி இருக்கேனா? ஐயோ, என்ன இப்ப யாரு காப்பாத்துவா? யாரும் வந்து காப்பாத்தினாதான் இதை விட்டு நான் வெளியே போக முடியுமா? இல்ல நான் காணாம போனது கூட ஊர்ல யாருக்குமே தெரியாதே. வீட்டுல நான் தனியா வேற இருக்கேன். ஐயோ, நான் ராத்திரியோட ராத்திரியா நான் ஊருக்கு போயிட்டேன்னு நினைச்சுப்பாங்க. இப்ப நான் எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறது? போச்சு, எல்லாம் போச்சு. மர்மத்தோட ரகசியத்தை கண்டுபிடிக்கிறேன்னு நானே அந்த மர்மத்துல சிக்கிட்டேன் என்று சக்தி மனதில் புலம்பிக் கொண்டே அந்த வெறிச்சோடிய தெருக்களில் நடந்து கொண்டிருந்தான். அங்கிருந்த வீடுகள் அனைத்தும் பழையதாகவும் பாழடைந்தும் தான் இருக்கிறது. ஒருவர் கூட இருக்கவில்லை. 27 ஆண்டுகளுக்கு முன் மாட்டியிருந்த தினேஷையும் அங்கு காணவில்லை. அருண் இங்கதானே இருந்தான், அப்ப தினேஷ் எங்க போயிருப்பான் என்று அப்பொழுதும் அவன் போலீஸ் மூளை வேலை செய்து கொண்டுதான் இருந்தது. சக்தி வெளியே வருவானா? அவனை யாரேனும் காப்பாற்றுவார்களா? அவன் காணவில்லை என்பதையாவது யாரேனும் உணர்வார்களா என்ற முடிவு உங்கள் கையில்தான். இந்த தொடர் இத்துடன் முடிவடைகிறது. நன்றி. வந்த ஊரில் நிழலாடும் அந்த சுழல் இன்னும் ஓயவில்லை. அடுத்த 27 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் அந்த சுழல் அடுத்த ஒருவரை அதனுள் இழுத்து கொள்ளும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அழகு பாட்டி அவள் வீட்டில் நான் நினைச்சது மாதிரியே அந்த சக்தி இப்போ அருணை காப்பாத்துறேன்னு அவனே சுழல்ல மாட்டிக்கிட்டான். நான் சொல்றத யாருதான் கேக்குறாங்க? விதி யார விட்டது? மாட்டிக்கிட்டோம் என்று வெள்ளங்க புன்னகையுடன் சொன்னாள்.